தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீங்கள் கடவுளின் இயல்பை அணிந்து கொள்ள விரும்பினால் இரக்கம் உங்கள் இதயத்தில் ஊற்றெடுக்கும். யார் மட்டில் இரக்கம் உள்ளவராய் இருக்க வேண்டும்? என் உயிரை பறிக்க தேடுகின்றவனே, என்னிடம் மாட்டிக்கொள்ளும் சூழல் உருவானாலும் இரக்கம் உள்ளவராய் வாழ்வதே சால சிறந்தது என இரக்கப்பாடம் கற்பிக்கின்றது இன்றைய இறைவாசகங்கள். கடவுளை ஏன் விண்ணக தந்தை என அழைக்கிறோம்? அவரின் செயல்பாடுகள் விண்ணகம் சார்ந்ததாக இருக்கின்றது. அதனால் அவர் விண்ணக தந்தை. விண்ணகம் சார்ந்தவரின் செயல்பாடுகள் இந்த உலகம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு நேர் எதிராக இருக்கின்றது. அது பகைவர்களையும் பாசத்தோடு பார்க்கும். அடுத்தவர்களுக்கு அளந்து போடுவதில் தாராளம் காட்டும். நாம் மண்ணை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் விண்ணகத்தை நோக்கிய வாழ்வு வாழ இன்றைய திருப்பலி அழைக்கின்றது. இந்த திருப்பலியானது 2 கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எலிசபெத் ராணி அவருக்கு பூரண உடல் சுகம் கிடைக்க வேண்டியும், இறுதியாக ஆசிர்வாதம் ரங்கம்மா உலகநாதன் இவர்களுடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவனும் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தன் மீது கொண்ட பொறாமையால் தன்னை கொல்ல தேடுகின்ற சவுலை தான் கொன்று போட வாய்ப்பு கிடைத்தும் கொல்லாமல் விட்டுவிடுகின்றார் தாவீது.
அருள்பொழிவு செய்யப்பட்டவர் என்ற ஒரே காரணத்திற்காக கடவுளை முன்னிட்டு அவர் மீது இரக்கம் காட்டுகின்ற தாவீது வாழ்வில் புரிந்த குற்றங்களையும் விட அவரது இரக்கம் மேலிட்டு நிற்கின்றது என்று கூறும் இம்முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார். இருப்பினும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உம்மை நான் கை வைக்கவில்லை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, வசனங்கள் 2, 7, 8, 9, 12, 13, மேலும் 22, 23 வரை. அந்நாட்களில் சவுல் சீகு பாளையத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரவேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். அதனால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தி இருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படைவீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். அதனால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றார். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே. ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமட்டு இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் கோலையும் எடுத்துக்கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூக்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை எடுத்து கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உண்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மீது நான் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவருக்கு அருளாகும். இரக்கத்தையும் மணிமொழியாக
பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. மேற்கின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவுக்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு இருந்தோர் மீது இரக்கம் காட்டுகிறார். மண்ணை சார்ந்தவர்களின் செயல்பாடுகளையும் விண்ணை சார்ந்தவரின் செயல்பாடுகளையும் ஆதாம் மற்றும் கிறிஸ்து இவர்களுக்கு இடையேயான வேறுபாட்டை கொண்டு சுட்டிக்காட்டுகின்றது இன்றைய இரண்டாம் வாசகம். மண்ணை சார்ந்தவரை பாவம் வசப்படுத்தி கொண்டது. விண்ணை சார்ந்த இயேசு பாவிகளை தன் வசப்படுத்தி கொண்டு தன் சாயலை கொடுக்கின்றார் என கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 45 முதல் 49 வரை. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் கூறுகிறார், புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 6 இறைவாக்குகள் 27 தொடக்கம் 38 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. அண்மையிலே ஒரு காணொளி, அதில் ஒரு பேருந்து, வெளிநாடு தான், இந்தியா கிடையாது, அந்த பேருந்தில் ஒருவர் கையில் விவிலியத்தை வாசித்து கொண்டு அதை விரித்து வச்சு சத்தமாக வாசிக்கிறார். வெளிநாட்டிலலாம் ஃபாதர்ஸ் பூசைக்கு மட்டும்தான் அங்கேயே போடுவாங்க. வெளியில் அவங்க ஃபாதர்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரோமன் காலர் ஒன்று இருக்கும். அந்த வெள்ளை அங்கியில் அங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒயிட் காலர் வச்சுருப்பாங்க. பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பாங்க. அந்த ஷர்ட்டில் அப்படி இருக்கும். அது மாதிரி அவர் பாஸ்டரா இல்லை ஃபாதரான்னு தெரியல, நற்செய்தியை வாசிக்கிறார் சத்தமாக. அப்போ ஒரு இளைஞன், இப்போ எதுக்கு ஏன் சத்தம் போட்டுட்ருக்கிற? பேருந்தில் உன் நற்செய்தியை போதிக்கிறதுக்கு இது இடமாது, எதுக்கு தேவையில்லாத இந்த வேலையை செய்கிற? அமைதியாக இருக்க முடியாதா? ஏன் எங்களை தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இவர் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு திரும்பவும் விவிலியத்தை திறந்து சத்தமாக வாசிக்க ஆரம்பிக்கிறார். இவனுக்கு இன்னும் கோபம் வருது. அப்போ திரும்பவும் அவற்றை ரொம்ப கடுமையாக நடந்து கொள்கிறான். கொஞ்ச நேரம் அமைதி, திரும்பவும் விவிலியத்தை திறந்து இன்னும் சத்தமாக வாசிக்கிறாரு. பலார்னு ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிடறான். அரைஞ்ச உடனே
அவர் ஏன் என்னை அடிச்சிங்க அப்படின்னு கேட்டுட்டு அவனை பார்த்து சொல்கிறாரு, ஓகே நீ ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்குற, இன்னொரு கிஃப்ட் எனக்கு இந்த பக்கம் கொடு, ஒரு கிஃப்ட் எனக்கு இந்த பக்கம் கொடுத்துருக்கேன், இன்னொரு கிஃப்ட் எனக்கு இந்த பக்கம் கொடுன்னு சொல்லிட்டு அவனுடைய கையை பிடிச்சி அடிக்க சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அவனும் ஏதோ கத்திட்டு அவர் விடலை. திரும்ப என்னை இந்த அடி, ஒரு சைடு தான் நீ எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்குற, இன்னொரு சைடு எனக்கு கிஃப்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவன் அழுக ஆரம்பிக்கிறான். அழுக ஆரம்பித்து கடைசியில் அது எதில் போய் முடியுதுன்னா, அவர்கிட்ட சாரி கேட்டு கையெடுத்து கும்பிட்டு சாரி கேட்டு அவருடைய காலில் விழுந்து தொட்டு கும்பிடுறான். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வானது நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். அவருடைய பெயர் என்ன? அவருடைய பெயர் என்ன? நான் எந்த நூலில் இருந்து வாசிக்கப்பட்டதுன்னு கேட்கல. பூவை நல்லா உயரமாக வச்சு நல்லா மறைச்சிருக்காங்க உங்களெல்லாம். சொல்லுங்கள், என்னது? சவுல், அப்படிதானே? இந்த சவுல் யாரு? தாவீதை கொல்வதற்காக துடித்து கொண்டிருப்போம். யாரை கொல்வதற்காக? தாவீதை கொல்வதற்காக துடித்து. எத்தனை படை வீரர்களுடன் போறான்? 3000. யார் சொன்னது 3000? வெரி குட். 3000 படை வீரர்களோடு போறான். போய் நைட்டு ரொம்ப அயர்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கான்? தூங்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் தாவீதும் அவரோடு இன்னொருவரும் அவர் தூங்கிட்டு இருக்க தலைமாட்டுக்கே போயிட்டாங்க. எங்கே போயிருக்காங்க? தூங்கிட்டு இருக்க தலைமாட்டுக்கே. தலைமாட்டில் பார்த்தா ஒரு ஈட்டி, அப்புறம் இன்னொன்று வேற என்ன இருக்கு? ஆக இப்போ அவர் தாவீதை கொல்வதற்காக சவுல் தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். ஆனால் சவுளுடைய தலைமாட்டிலே தாவீது நின்று கொண்டிருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா ஈட்டியை எடுத்து பக்கத்தில் இருந்தவன் சொன்ன மாதிரி ஒரே குத்துல சொருகி சவுலை என்ன செய்திருக்கலாம்? என்ன செஞ்சிருக்கலாம்? கொன்று இருக்கலாம். அவன் பக்கத்தில் இருக்க சொல்றான், நான் எடுத்து ஒரே குத்தட்டுமா, உங்க பாஞ்சு முதுகுக்கு பின்னாடி வர்ற மாதிரி குத்தட்டுமான்னு கேட்குறான். அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ இந்த ஈட்டியை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயாச்சு. பக்கத்தில் இருக்க ஒரு குன்று, ரொம்ப தூரம் இல்லைன்னு சொல்லுது ஆண்டவருடைய வார்த்தை. அங்கே இருந்துட்டு சவுளை நோக்கி கூப்பிடுகிறான், அரசனே, உன்னுடைய படை வீரர்கள் யாராவது ஒருத்தரை நீ அனுப்பு, நான் இதை உனக்கு கொடுத்து, இதை எதை கொடுத்து விடுறேன்? எதை கொடுத்து விடுறேன்? ஈட்டியை கொடுத்து விடுறேன். ஏன் இப்படி சொல்றார்? இந்த இறைவாக்கினுடைய அடுத்த பகுதியிலே வருது ஏன் சொல்றார் அப்படின்னு. ஆனா நீங்க சொல்லுங்க, எதற்காக இந்த மாதிரி சொல்றார்? அருள் பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைக்க கூடாது. ஓகே, ஆனா அடுத்து இதை விட முக்கியமான ஒன்று இருக்கு. என்னது அது? சொல்லுவாரு, உன்னை கொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உன்னை கொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா நான் உன்னை என்ன செய்யல? கொல்லலை, உன்னை தொந்தரவு பண்ணல நான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வார்த்தையில என்ன இருக்கு? நான் உன்னைய என்னங்க ஒண்ணுமே புரியலையாங்க. இப்போ எதிரி வர்றான், கொல்ல வாய்ப்பு கிடைச்சு விட்டுட்டோம்னா என்ன அர்த்தம்? அவனை நாம அன்பு செய்யறோமா? மன்னிச்சு விட்டுட்டோம். அவனை நாம என்ன செய்யறோம்? மன்னிச்சு விட்டுட்டேன். உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். நான் நினைச்சிருந்தா உன்னை என்ன செஞ்சிருக்க முடியும்? கொன்றிருக்க முடியும். ஆனால் நீர் ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்பட்ட, அதனால உங்க மேல என்ன செய்யக்கூடாது. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு குருவும் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள். ஆனா குருக்களுக்கு எதிராக குருக்களை துன்பப்படுத்துவது, பெயர்களை கெடுப்பது, இதெல்லாம் நிறைய பேருக்கு சக்கரை பொங்கல் திங்கிற மாதிரி. நமக்கு பிடிச்சத சாமியார் செய்யல. போன வாரம் சொன்னேன்ல, அவருக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் டார்ச்சர் கொடுக்க முடியும்னு ரூம் போட்டு யோசிக்கிறது. அவருக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் இடைஞ்சல் கொடுக்க முடியும், தொந்தரவு கொடுக்க முடியும்,
எல்லாம் வந்து பக்காவாக உட்காந்து பிளான் பண்ண வேண்டியது, ரூம் போட்டு யோசிச்சு பிளான் பண்ண வேண்டியது. இவங்க எல்லாருக்கும் நான் திரும்ப திரும்ப உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு யார் செஞ்சாலும் சரி விட்டுருங்க, ஒன்றும் செய்யாதீங்க. அந்த வேதனையை ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க, பதிலுக்கு பதில் செய்யாதீங்க. ஏன்னா அவர் கொடுக்குற தண்டனை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நாம் பதிலுக்கு பதில் ஒரு பிரச்சனையை கொடுக்குறதோ, துன்பத்தை கொடுக்குறதோ, வேதனையை கொடுக்குறதோ அது அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்காது. நீங்கள் அவர்கிட்ட விட்டுருங்க, அவர் கொடுக்கின்ற அடி எழுந்திருக்க முடியாதபடி இருக்கும். அதனால தான் நிறைய ஊர்களில் பங்குகளெல்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த சாமியாருக்கு எதிராக அவன் அப்படி பண்ணால் அந்த குடும்பமே நாசமாக போச்சு, அவன் காது கேட்காம போச்சு, அவன் கை உடஞ்சி போச்சு, குடும்பமே இன்னைக்கு கெட்டு போய் கிடக்குதுன்னா எத்தனையோ நிகழ்வுகளை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் இந்த மூவனூர், பாதரக்குடி இந்த மாதிரி ஏரியாலலாம் இன்னும் சில கதைகள் ஆண்டாண்டு காலமாக வலம் வந்து கொண்டு இருக்கின்றன. சாமியாருக்கு எதிராக பண்ணவங்க எல்லாம் இன்றைக்கி எப்படி நாசமாக போய் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏனென்றால் சாமியாருக்கு திரும்ப எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, முடியாது, என்ன விட்டுருவாங்க. யார் இருக்கா சாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு? அதனால் விட்டுருவாங்க. ஆனால் அவர் கொடுப்பது காலாகாலத்துக்கு நீடிக்கும். அதனால தான் இவர் அந்த தாவீது அதை உணர்ந்து கொள்ளுகிறார். ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கைகளை நாம் வைக்கக்கூடாது என்று மிக அழகாக அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதனால விட்டாச்சு, உன்னை மன்னிச்சு விட்டாச்சு என்று. அதனால தான் தாவீது ஒரு பேரரசன். தாவீது ஒரு அந்த மன்னிக்கும் குணம் இருந்ததால் இறைவன் அவரை ஒரு பேரரசனாக உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கும் ஹோலிலேண்ட் போன நான் போனேன். அந்த தாவீது அரசனுடைய கல்லறை இன்னும் இருக்கிறது. அவர் புதைத்த இடத்திலே ஒரு சின்ன அறை புதைக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய கல்லறை. அங்கே யூதர்கள் மணிக்கணக்காக அமர்ந்து அவர்களுடைய வேத புத்தகங்களை வாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றும் அந்த யூதர்கள் அவரை ஒரு தெய்வமாக அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கல்லறை ஹோலிலேண்ட் போனவங்களுக்கு தெரியும், போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்க முடியும். அந்த அளவிற்கு தாவீதை நம் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் என்றால் இது போன்று நல்ல குணங்களை கொண்டிருந்ததால் தான். நாமெல்லாம் மனிதர்கள். இயேசு எப்படி 100% மனிதத்தன்மையோடும் 100% இறைத்தன்மையோடும் பிறந்தார், அதுபோல ஆதாம் வழியிலே பிறந்த நாம் மனித இயல்பும் இயேசுனுடைய தூய ஆவியை பெற்றுக்கொண்டதால் இறை இயல்பும் உடையவர்களாக இந்த உலகிலே பிறந்திருக்கிறோம் என்று நான் சொல்லவில்லை. இன்றைய 2வது வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டார், எனவே மண்ணுக்கே திரும்ப சென்று விட்டார். இயேசு கிறிஸ்து தூய ஆவியால் உருவாக்கப்பட்டார், எனவே அவர் உயிர் பெற்று எழுந்து தந்தையோடு அவர் சென்று விட்டார். நாம் 2 குணங்களையும் உள்ளடக்கியவர்களாய் இருக்கிறோம். எனவே அந்த இயேசு கிறிஸ்துவை போல நாம் தூய ஆவியினுடைய துணையால் நாமும் விண்ணகம் செல்ல முடியும். ஆனால் செல்ல முடியுமா முடியாதா, நமக்கு அந்த தகுதி இருக்கிறதா, அந்த தகுதியை நாம் உருவாக்கி கொள்ளுகிறோமா என்பது அது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவர் தந்தையோடு அருகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் இன்று அதை செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, அந்த ஆதாமின் குணத்திலேயே, பாவம் செய்கிற குணத்திலேயே, அநியாயம் செய்கிற குணத்திலேயே, அக்கிரமம் செய்கிற குணத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதுதான் நமக்கு வித்தியாசம். 2 குணங்களும் பெற்று நாம் வாழ்ந்தாலும் அந்த தூய ஆவியானவருடைய குணத்தினால் நாம் ஆதாமுடைய குணத்தை வெற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுவை போல தந்தையின் அருகிலே நாம் சென்று அமர முடியும், ஒரு நிலையில்லா வாழ்வை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு கருத்தை இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இதை விரிவாக நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. நிறைய சொல்லுது, நிறைய குணங்களை பற்றி சொல்லுகிறது, குறிப்பாக எதிரிகளை பற்றி சொல்லுகிறது. அதனால என்ன நமக்கு மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள், நீங்கள் மேலாடை கேட்ட எல்லாத்தையும் சேர்த்து கொடுங்க நீங்க என்று பல்வேறு விதமான குணங்களை பற்றி நமக்கு சொல்லுகிறது. இது எல்லாமே மன்னிக்கும் குணம் இருக்கின்ற பொழுது எல்லாமே நமக்கு நடக்கும். அதைத்தான் நான் சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுவது. நமக்கு எதிராக யாராவது தீமை செய்துவிட்டால் நமக்கு கண்ணீர் வரும், மனசு வேதனைப்படும்.
நம்முடைய உள்ளம் வியாகுலங்களை அனுபவிக்கும். வந்து கோயிலில் கொட்டுங்க, இயேசுவிடம் கொட்டுங்க. பிறரால் இப்படி நான் துன்பப்படுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் நாம் பிறருக்கு தீமை செஞ்சுட்டு அவங்க நமக்கு செஞ்சிட்டாங்கிறதுனால துன்பப்படுறதெல்லாம் இங்கே ஈடுபடாது. நாம் யாருக்கும் தீமை செய்யாமல், நாம் யாருடைய பெயரையும் கெடுக்காமல், யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் இருந்து நமக்கு அவ்வாறு நடக்கின்ற பொழுது அதை நம் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். நிச்சயமாக அவர் அதை பார்த்து கொள்வார். பிரசங்கம் வைக்கணுமா வேண்டாமா? அதனால தயவு செய்து நாம் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை மன்னிக்கின்ற அந்த குணத்தை நாம் வளர்த்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நம் சார்பாக இறைவன் போரிடுவார், வெற்றியை தருவார். ஆமென். எழுந்திருந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். பேரன்பே இறைவா, எமது பெயரால் எம்மை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். பணிவிடை பெறுவதை விட பணிவிடை புரிவதை மேல் என்பதை உணர்ந்தவர்களாய் தன்னலம் மறந்து பிறநலம் எனவும் தலைவர்களையும் இறைமக்களை வழிநடத்த உமது தூய ஆவியின் வல்லமையை பொழிந்து பாதுகாத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலே எம் இறைவா, உமது கருணையை வான்மலையாக எம்மீது பொழிந்து எங்கள் விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் இயற்கை சிறப்புறவும் நாடு வளம் பெறவும் தேவையான மழை வளத்தை தந்து எம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, மன்னிப்பதால் மன்னிப்பை பெறுகிறோம், அன்பு செய்வதால் அன்பு செய்யப்படுகிறோம் என்பதை உணர்ந்து உலகின் பண ஆசை, பதவி மோகம், தன்னலம் போன்ற தீய பழக்க வழக்கத்தில் இருந்து விடுபட்டு தாழ்ச்சி, மன்னித்தல் என்னும் பண்புகளை எம்மில் வளர்த்து எமது பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு பெற்று புதுவாழ்வு வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பேரொழியே எம் இறைவா, எம் ஊரில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ந்து வளர்ச்சி பெற்று விளங்கவும் என்றும் உம் பிள்ளைகளாக வாழவும் வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம்.
மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறைவுணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அழைப்பவர்களை வாழ்த்து பெறுகிறார்கள். வல்லமை மந்திரசத்தை பெற்றுள்ளோம். காட்சி செடி மனித உழைக்கும் பயன் மந்திரசத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உடம்பும் கொண்டை நீர்த்தருளும். ஆண்டவரே, இறைவான சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்தவும் பிள்ளைகளை திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Yeah.
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல். ஆண்டவரே, நீரே உலகிற்கு வந்த வாழும் கடவுளின் மகனாகிய மெசியா என நம்புகிறேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.